நீங்கள் நினைப்பதெல்லாம் நினைத்தபடி நடந்துவிட்டால் கடவுள் உங்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்றால் கடவுள் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். கடவுள் உங்களை காப்பாற்றுகிறாரோ இல்லையோ, கடவுள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்கள். எதுவும் இல்லாமல் கூட வாழ்க்கையை வாழ்ந்து கடந்துவிட முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடியை கூட கடக்க முடியாது. ஒவ்வொரு நாளையும் உறுதியான நம்பிக்கையோடு தொடங்குங்கள். உன் தோல்விகளுக்கு பல பேர் காரணமாக இருக்கலாம். ஆனால் உன் வெற்றிக்கு நீ பெற்ற தோல்விகள்தான் காரணமாக இருக்கும். எது ஒன்றிலும் தோல்வி வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதே. தோல்வி வந்தால் தைரியமாக எதிர்கொள். தோல்விகளை சந்திக்காமல் எந்த வெற்றியையும் அடைய முடியாது. நீ எதையும் தொடங்காமல் விட்டு விடுவதை விட தோல்வியுடன் தொடங்குவது மிகவும் சிறந்ததுதான். தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் துவண்டு போய் அங்கு உன் தொடர் முயற்சிகளை நிறுத்திவிடாதே. சில சின்ன சின்ன தோல்விகள்தான் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான பாடத்தையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்கும். 1000 வழிகளை கடந்து வந்துதான் அழகாக சிறகடித்து பறக்கிறது வண்ணத்து பூச்சி. அதுபோல நீயும் பல சோதனைகளை கடந்து வந்தால்தான் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய முடியும். எந்த சோதனைகளையும் எதிர்கொள்ளாமல் சாதனைகளை படைக்க முடியாது. வெற்றிக்கான வழி எப்போதும் நேராக இருக்காது. வெற்றிக்கான வழி எப்போதும் சுலபமாகவும் இருக்காது. ஆனாலும் அது சுலபமானதுதான். கடின முயற்சியும் எதையும் தாங்கும் மனமும் உங்களிடம் இருந்தால் உங்களால் எதையும் கடந்து போக முடியும் என்ற தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் விட்டுவிடாதீர்கள். ஒரே இடத்தில் நின்று கொண்டு 1000 திட்டங்களை தீட்டினாலும் ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஒரு மரமாக வளர முதலில் ஒரு விதையாக மாற வேண்டும். ஒரு பெரிய இலக்கை அடைய முதலில் ஒரு சிறிய அடியை எடுத்து வைப்பதுதான் மிகவும் அவசியம். நீ விழுந்தாலும் பரவாயில்லை, எழுந்து நட. ஒவ்வொரு முறையும் நீ வலிமை பெறுவாய். நீ சந்திக்கும் தோல்வி என்பது முடிவல்ல. ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வலிமையாக்கி அடுத்த வெற்றிக்கு வழிகாட்டும் பாடமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் உன்னுடைய உள்ளத்தை இன்னும் வலிமையாக்கிக் கொண்டு மீண்டும் எழுந்து நடப்பதுதான் உன்னை வெற்றியாளனாக உயர்த்தும். திறமை என்பது முயற்சி செய்யாமல் கிடைத்து விடுவதில்லை. முயற்சியின் விளைவுதான் திறமை. திறமைகளை வளர்க்க முயற்சியே முக்கியம் என்பதை மறந்துவிடாதீர்கள். நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி உன் கைக்கு எட்டும் தூரம்தான். தன்னம்பிக்கை இருந்தால் எந்த லட்சியத்தையும் எளிதாக அடையலாம். நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டியது இந்த 2 விஷயங்களை மட்டும்தான். அதனால் என்ன, அடுத்தது என்ன என்று அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இருங்கள். எதற்காகவும் சோர்ந்து விடாதே. சோர்ந்து விட்டால் உன்னை சுற்றி சுவர் எழுப்பி விடுவார்கள். ஒரு முயற்சி தோல்வி அடையும் போது அந்த தோல்வியின் மீது ஏறி நின்று மறுமுயற்சி செய்பவர்கள்தான் வெற்றி படிக்கட்டுகளை அடைகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது அதற்காக பயந்து காணாமல் போய்விடாதீர்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலைகளும் ஒரு வாய்ப்புதான். உங்களுடைய உண்மையான வலிமையை நீங்களே அறிந்து கொள்ள. நல்ல பழக்கங்களை பழகிக் கொள்வது கடினம், அதனோடு வாழ்வது சுலபம். கெட்ட பழக்கங்களை பழகிக் கொள்வது சுலபம், ஆனால் அதனோடு வாழ்வது மிகவும் கடினம். வாழ்வில் எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி விடாதீர்கள். உங்களின் முன்னேற்றத்திற்காக ஒரு விஷயத்தை செய்வதற்கு இன்று உங்களுக்கு ஒரு சிறிய பயம் இருந்தாலும் பரவாயில்லை. நாளைக்கு அதுவே உங்களுடைய பெரிய வெற்றிக்கான அடித்தளமாகவும் இருக்கலாம். பயத்தை எதிர்கொண்டு முன்னேறும் செயல்களில் முழு மனதோடு ஈடுபடுங்கள். உங்கள் நேரத்தை உங்கள் செயல்களோடு இணையுங்கள். உங்கள் செயல்கள் யாவும் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல் உங்கள் இலக்குகளை சென்றடையும். பிறகென்ன, உங்கள் செயல்கள் யாவும் தங்கத் துளிகள்தான். உன்னால் முடிந்ததை செய், உன்னால் முடியாததை காலம் செய்யும். நாம் நம்மால் முடிந்ததை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். அதன் பிறகு சரியான நேரத்தில் நாம் விரும்பும் பலன் கிடைத்தே தீரும். சூரியன் தினமும் உதிக்கிறது, அதுபோல் நீயும் தினமும் புதியதாக உதயமாகு.
ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு என்பதை மறந்து விடாதே. பழைய தோல்விகளை மறந்து எதையும் புதிய நம்பிக்கையுடன் தொடங்க வேண்டும். இன்று நீ எடுக்கும் சிறிய அடிகள் கூட நாளை பெரிய வெற்றியை தரும். ஒரே நாளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்காது. ஆனால் தினமும் சிறிது சிறிதாக முன்னேறினால் நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. தினமும் நீ எடுக்கும் சிறிய முயற்சிகள்தான் எதிர்காலத்தில் உனக்கான பெரிய சாதனைகளை உருவாக்கும். தினமும் உனது இலக்கிற்காக நீ எடுத்துக்கொள்ளும் அந்த சிறிய முயற்சிகள்தான் நாளை உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடாதே. உன் பயணம் தனித்துவமானது. அதில் நீதான் சிறந்தவன். ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் வேறுபட்டது. பிறருடன் ஒப்பிடுவதால் உனக்கு மனச்சோர்வுதான் ஏற்படும். உன்னுடைய திறமையும் உன்னுடைய முன்னேற்றமும் தான் முக்கியம். அவரவர்கள் பாதை அவரவர்களுடையது. உன்னுடைய பாதை உன்னுடைய கனவுகளுக்கானது. உன் பயணம் உனக்கே உரியது. எப்போதும் நேர்மறையாக சிந்தி. உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும். உன் மனதில் தோன்றும் சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன. எதிர்மறை சிந்தனைகள் தடைகளைத்தான் உண்டாக்கும். நேர்மறை சிந்தனைகள் தான் வாய்ப்புகளை திறக்கும். நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. நல்ல சிந்தனை வைத்தால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். உனக்கு வரும் தடைகளை தாண்டி முன்னேறு. நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உணரு. சவால்கள் யாருக்கும் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அதை கடந்து முன்னேறும் மனப்பாங்குதான் வெற்றியை நிர்ணயிக்கும். தடைகள் வந்தால் நின்று விடாதே. ஒவ்வொரு தடையும் உன்னை இன்னும் வலிமையாக்கத்தான் வருகிறது. ஒவ்வொரு தடையும் உன்னை சோதிக்க வந்த சவால்தான். அதை கடந்து சென்றால்தான் நீ உண்மையான வெற்றியாளன். எது நடந்தாலும் உன் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து செல். உன் கனவுகள் நிச்சயம் நனவாகும். இலக்கை அடையும் வரை தொடர் முயற்சி, பொறுமை மற்றும் ஒருபோதும் கைவிடாத மனப்பாங்கும் தான் மிகவும் முக்கியம். கனவுகளை காண்பது எளிது. ஆனால் உறுதி, உழைப்பு, பொறுமை இவைதான் வெற்றியை நெருங்க வைக்கும். உன் பலவீனங்களை அறிந்து கொள். ஆனால் உன் பலத்தில் நம்பிக்கை வை. நம்முடைய குறைகளை அறிந்தால்தான் அதை போக்கி நம்மை நாம் மேம்படுத்த முடியும். அதே சமயம் நம்முடைய பலங்களில் நம்பிக்கை வைப்பதால் நமக்கு உற்சாகமும் தைரியமும் கிடைக்கும். நம்மை நாமே அறிந்தால்தான் வளர்ச்சி சாத்தியப்படும். நம் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு பலத்தை வளர்த்தால்தான் முன்னேற்றத்தை அடைய முடியும். உங்கள் கனவுகள் உங்களை பயமுறுத்துமானால் அவை உண்மையாகவே மிக பெரியவையாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். மிக பெரிய கனவுகளையும் மிக பெரிய இலக்குகளையும் நோக்கி உழைப்பவர்கள்தான் மிக பெரிய சாதனைகளையும் படைக்கிறார்கள். உங்கள் கனவுகள் எப்போதும் மிக பெரியதாகவும் அசாதாரணமாகவும் இருக்கட்டும். அதனால் ஒரு தவறும் நிகழப்போவதில்லை. உங்களால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முதலில் உன்னை நீயே நேசி. நீ மதிப்பு மிக்கவன் என்பதை உணரு. மற்றவர்கள் உன்னை நேசிப்பதை விட உன்னை நீ நேசிப்பதுதான் மிகவும் முக்கியம். உன்னை நீயே நேசிக்கவில்லை என்றால் யாரும் உன்னை உண்மையாக நேசிக்க மாட்டார்கள். உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள். அப்போதுதான் இந்த உலகமும் உன்னை மதிக்கும். நம்மை நாமே மதிக்கவில்லை என்றால் மற்றவர்களிடம் நமக்கான அன்பையும் மதிப்பையும் எதிர்பார்க்க முடியாது. உன்னை நீ ஏற்றுக்கொள். அப்போதுதான் இந்த உலகமும் உன்னை ஏற்றுக்கொள்ளும். நினைவில் வை, சிறிய முயற்சிகள் கூட நாளை உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய சக்தி கொண்டதாக இருக்கும். உன் பயணம் தனித்துவமானது. அதை நம்பு, அதை நேசி. நீ விரும்பும் உச்சியை கண்டிப்பாக அடைவாய். எழுந்து நில், முன்னேறு. ஏனெனில் நீதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாளன். இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டத்தையே படைத்தவன் அதனினும் பிரம்மாண்டமானவன். உங்கள் சூழ்நிலைகளை விட உங்களை படைத்தவன் மிக பெரியவன். விதி வலியது என்றால் இறைவன் அதனினும் வலியவன். எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக முன்னேறுங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். இறைவன் உங்களுடன் இருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். என்றும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள். உங்கள் நல்ல எண்ணங்களும் நற்செயல்களும் உங்களை தேடி வந்து காக்கும். நல்லதே நடக்கும். தூங்கும்போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போது மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மனிதன் எவனோ
அவனே உலகின் தலை சிறந்த பணக்காரன். எது ஒன்றும் உன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்து விடாமல் பார்த்துக்கொள். நீ தோற்க வேண்டும் என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையை வீணடிக்க உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னிடம் தோற்று போகவும் பலர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீ ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. தன்னுடைய மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்களின் காலில் விழமாட்டான். காலத்தின் மதிப்பு தெரிந்தவன் மற்றவர்களின் தயவில் வாழமாட்டான். எதையும் எதிர்க்க துணிந்து விட்டால் அதுவே பாதி வெற்றிக்கு சமம். சிலவற்றை கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழகுங்கள். வாழ்வில் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்பதை விட எந்த தடைகளையும் கண்டு நின்று விடாமல் எவ்வளவு தூரம் செல்கிறோம் என்பதே முக்கியம். லட்சியத்தில் தூரம் பெரிதல்ல, அந்த லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பது மட்டும்தான் முக்கியம். நடக்காது கிடைக்காது என்பதெல்லாம் உன் வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை உணரு. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்க்கை பலருக்கு மிகப்பெரிய கனவு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே மிகப்பெரிய அவமானம். யாருக்கும் உங்களை அவமானப்படுத்தும் வாய்ப்பை மட்டும் தந்து விடாதீர்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் மிகச் சிறிய அளவு உழைப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள். உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவு, மனம் ஆகிய இரண்டில் எது சொல்வதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்போது உங்கள் மனம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அறிவால் அடைய முடியாத உயர்ந்த இடத்திற்கு நல்ல மனநிலைதான் ஒருவனை அழைத்துச் செல்லும். இனிமேலாவது மாறிவிட வேண்டும், இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும், இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்றும் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. இங்கு மாறிக்கொண்டே இருப்பது நாட்கள் மட்டும்தான். உங்களை நீங்கள் மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. நீங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் பணிவுடன் இருக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தலைகணத்தோடு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. அவமானத்திற்கு எப்போதும் 2 குணங்கள் இருக்கும். ஒன்று கோழையை தற்கொலை செய்ய வைக்கும், வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கும். இதில் நீங்கள் கோழையா வீரனா என்பதை உங்கள் சிந்தனையும் செயலும் தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களுக்கு வரும் எந்த அவமானமும் உங்களை அழிக்க வரவில்லை, உங்கள் வாழ்வை அழகாக செதுக்கவே வருகிறது. சில இடங்களில் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இருந்து விடுவதே நல்லது. எல்லாம் தெரிந்தது போல் இருப்பவனால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்கிறவனே அனைத்தையும் கற்றுக்கொள்கிறான். யாரையும் திருத்துகிறேன் என்று அவர்களோடு முட்டி மோதிக் கொண்டிருக்காதீர்கள். ஒரு சிலரை நீங்கள் என்ன செய்தாலும் மாற்றவே முடியாது. சிலர் அவர்களாகவே பட்டால்தான் திருந்துவார்கள். மற்றவர்கள் சந்திக்கும் ஆபத்தில், கஷ்டத்தில், துயரத்தில், தோல்வியிலிருந்து அவர்களை காப்பாற்ற நீங்கள் பெரியதாக ஒன்றும் செய்ய வேண்டாம். வெறுமனே உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை வார்த்தையை மட்டும் கூறுங்கள். அதுவே அவர்களை பாதி காப்பாற்றிவிடும். உங்கள் வாழ்வை வேறு எங்கும் தேடாதீர்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையிலேயேதான் உங்களுக்கான பாடங்களும் ஒளிந்திருக்கின்றன. உங்கள் வாழ்வை உங்கள் பாதையில் தேடாமல் வேறு ஒருவர் பாதையில் தேடினால் உங்களுக்கான எதுவும் கிடைக்காது. உங்களை பற்றிய பிறரது கருத்துக்களில் கவனம் செலுத்துவதை நிறுத்துங்கள். இல்லையென்றால் உங்களின் மன அமைதி உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். அதன் பிறகு தோல்விகளும் உங்களை தொடர ஆரம்பித்துவிடும். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் அந்த பணம் வரும் வழி அதைவிட முக்கியம். அந்த பணம் போகும் வழி அதைவிடவும் முக்கியம் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள். இந்த உலகில் எல்லாமே கொஞ்ச காலம்தான் நீடிக்கும் என்பது ஒரு சிலருக்கு கெட்ட செய்தி, ஒரு சிலருக்கு நல்ல செய்தி. உங்கள் கருத்து எது ஒன்றும் எல்லோருக்கும் ஒரே அர்த்தத்தை தான் தரும் என்று நினைத்து விடாதீர்கள். இங்கு ஒவ்வொருவரின் நிலையும் வெவ்வேறானவை. ஒவ்வொருவரின் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் வெவ்வேறு என்பதை உணருங்கள். உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நீங்கள் செய்யும் நற்செயல்கள் யாவும் வெளியில் தெரியட்டும். உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சம் இருட்டிலேயே இருந்து விடுவது சரியல்ல.
எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விகளுக்கும் சிறந்த விடை மௌனம் மட்டும்தான். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை மட்டும்தான். தங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களை மட்டும்தான் நல்லவர்கள் என்று புகழும் இந்த உலகம். உங்களை யாரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லையே என்று வருந்த வேண்டாம். உங்களை யாரும் அப்படி சொல்லவில்லை என்றால் நீங்கள் யாருக்கும் கட்டுப்படாத சக்தி என்பதை உணருங்கள். இந்த உலகில் கெட்டதை பகிர்ந்து கொள்ள கோடி பேர் இருக்கிறார்கள். நீங்கள் எப்போதும் நல்லதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உணர்வோடு வாழுங்கள். உங்களை தேடி வரும் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். எந்த ஒரு இழப்பிற்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். மரமே ஆனாலும் ஒரு நாள் அது மண்ணில் சாயத்தான் போகிறது. அதில் இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை. உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும் போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவன் வேறு யாரும் இல்லை. பலரும் ரசிப்பதே இல்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல உங்களின் அருமை தெரியாதவர்களை உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நல்ல நோக்கம் கொண்டு செய்யும் எந்த ஒரு செயலையும் எதிர்மறை நோக்கம் கொண்டு விமர்சிப்பவர்களை ஒன்றும் அறியா குழந்தைகள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் சிரித்துக்கொண்டே அவர்களை எளிதாக கடந்து செல்ல முடியும். நாம் செய்கின்ற எல்லாம் எல்லோருக்கும் புரிந்து விடாது. எல்லாவற்றையும் எல்லோராலும் செய்துவிடவும் முடியாது என்பதே பிரபஞ்ச உண்மை. இந்த உலகிலேயே நேரம் மட்டும்தான் நேர்மையானது. அதனால்தான் அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. மாதத்தின் முதல் செலவு சேமிப்பு என்று இருப்பவர்கள்தான் தன் முதுமையை எண்ணி ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். இன்றே சேமிக்கும் பழக்கத்தை தொடங்குங்கள். சிலருக்கு தங்கள் தகுதியை காட்டிக்கொள்ள பல பொருட்கள் தேவைப்படுகிறது. இறுதியில் கடனாளியாவதுதான் மிச்சம். இங்கே உண்மையில் பலரும் மகிழ்ச்சியாக வாழவில்லை, ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதைப் போன்று நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான மகிழ்ச்சி ஓய்வில்லாத உழைப்பில்தான் இருக்கிறது. அதை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள். இல்லை என்றால் நீங்களும் எல்லோரையும் போல நடிப்பு வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டியிருக்கும். எதையும் விமர்சிக்காதே, எதையும் வேடிக்கை பார்க்காதே. நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்துடன் செய். வருங்காலம் உன்னை நிச்சயம் உயர்த்தும். ஒருவருக்கு அவர் யார், எப்படிப்பட்டவர் என்ற சிந்தனையோ கேள்வியோ இல்லாமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே முழு பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. நாம் இப்போதுள்ள நிலைமைக்கு நம்முடைய முன்வினை பயன்களே காரணம். நம் எதிர்கால வாழ்க்கைக்கும் நம்முடைய இன்றைய செயல்கள்தான் காரணமாக அமையும் என்பதே உறுதி. வாழ்வில் நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாகவும் கவனமாகவும் செய்து விடுங்கள். அப்போதுதான் அந்த காரியங்களை பற்றி நீங்கள் கொஞ்சமும் அஞ்ச வேண்டியிருக்காது. தள்ளி போடும் பழக்கத்திற்கு இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிடு. அதுவே உன் வெளிச்சமான வாழ்வின் தொடக்க புள்ளியாக இருக்கும். நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அநேகம் இருக்க ஒரே இடத்தில் ஏன் தேங்கி நின்று விடுகிறாய்? பாய்ந்தோடும் ஆறு ஓய்வெடுத்தால் அது குட்டையாக மாறி நாற்றம் வீச ஆரம்பித்துவிடும். உன் வாழ்வே ஒரு வேதம். அதில் நீ வாழும் வழியே மற்றவர்களுக்கான போதனை. உன் வாழ்வை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாய் வாழ்ந்துவிட்டு செல். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வாழ்வு மிகவும் ஆச்சரியங்கள் நிறைந்தது. அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள். கடந்து போன எதை நினைத்தும் வருந்தி வாழ்வை வீணடிக்காதீர்கள். எப்போதும் ஒரு எஜமானனைப் போல உங்கள் செயல்களை செய்யுங்கள். ஒருபோதும் ஒரு அடிமையைப் போல உங்கள் செயல்பாடுகள் இருந்துவிடக்கூடாது. முழுமையான சுதந்திர உணர்வும் அன்பும் கொண்டு உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான். அறத்தின் பக்கம் திரும்புங்கள். வாழ்க்கைக்கான பொருள் ஈட்டுகிறேன் என்று வெறும் பணம் மற்றும் பொருள் என்ற மாயையின் பின்னால் ஓடுவதை நிறுத்திவிட்டு வெளியே வந்து விடுங்கள். இன்பம் என்று நினைத்து நிச்சயமற்ற எதிலும் மூழ்கி விடாதீர்கள். காலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளில் ஒன்றை கூட தவறவிடாமல் அவற்றை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள். வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததாய் மாறும். அச்சம் என்பது தலை தூக்கி நிற்கும் வரை நாம் அடிமையாகத்தான் வாழ வேண்டியிருக்கும். உங்கள் பயத்தை ஒழிப்பதற்கான வழியை தேடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் வாழும் வரை எல்லோருக்கும் அடிமையாகத்தான் வாழ வேண்டியதாயிருக்கும்.
சாதித்தவர்கள் எல்லாம் ஏதோ வரம் வாங்கி வெற்றி பெற்றவர்கள் அல்ல, தன் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தவறுகளை குறைத்துக் கொண்டவர்கள்தான். சாதிப்பதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் உண்டு. நாம் தான் நம் தவறுகளை கண்டுபிடிக்காமல் தவறுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டால் வாழ்க்கையில் அனைத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். எதையும் தெரிந்து கொள்ளாமல் எல்லாம் தெரிந்தது போலவே நடித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுக்க முட்டாளாகவே இருந்துவிட்டு போய்விடுவீர்கள். உங்களால் என்றும் அறிவாளியாகவோ வெற்றியாளராகவோ மாறவே முடியாது. நீங்கள் இன்று ஏழைகளாக இருக்கலாம், திக்கற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் செல்வங்களையும் குவித்து உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் முன்பு ஒரு காலத்தில் உங்களைப் போன்றே ஏழைகளாக இருந்தவர்கள்தான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பட்டினி கிடக்கும் நிலையே வந்தாலும் நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஒதுக்கி வைத்த பணத்தை வேறு ஒன்றுக்காக பயன்படுத்தக்கூடாது. இந்த வைராகியத்தை எந்த நிலையிலும் கடைபிடித்தால்தான் நீங்கள் அனைத்திலும் உயர்வடைய முடியும். காலை எழுந்ததும் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள், இந்த நாள் என்னுடையது என்றும் அதை திட்டமிட்டபடி செயல்படுத்த வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருங்கள். திடீரென வரும் திசை திருப்புதல்களை புறக்கணியுங்கள். அது உங்களை வெற்றியின் பக்கம் நெருங்கவே விடாது. தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவாற்றலை கொஞ்சமும் பயன்படுத்தாமல் கண்மூடித்தனமாக கடவுளை நம்புகிறவனை விட தன்னுடைய பகுத்தறிவை முறையாக பயன்படுத்துகிறவனை கடவுள் எளிதில் மன்னித்து விடுவார். அவன் கடவுளை நம்பாதவனாக இருந்தாலும் சரி. மற்றவர்களிடம் இருக்கும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வெளிக்கொண்டு வர உதவி செய்வது கூட நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிதான். மற்றவர்களை உற்சாகப்படுத்த நீங்கள் எப்போதும் உற்சாகமாக இருங்கள். உங்களின் உள்ளம் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆற்றலுக்கு எந்த எல்லையும் இல்லை. ஒருமுகப்பட்ட மனதிற்கு உலகம் தன் ரகசியங்களை எப்போதும் வெளியிட தயாராக இருக்கிறது. நீங்கள்தான் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களிடம் அதிகமாக இருந்தால் உயிரும் மரணமும் பசியும் குளிரும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரியும். உங்கள் இலக்கை அடைவதற்கான வேலையை ஓய்வில்லாமல் செய்து கொண்டே இருங்கள். எதற்காகவும் அதை விட்டு விடாதீர்கள். முடியாது என்ற பேச்சு இனியும் வேண்டாம். அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு துணையாக இறைவனே உங்களோடு இருக்கிறான். உங்களிடம் அந்த இறைவனின் பேராற்றல் குடிகொண்டிருப்பதை உணருங்கள். அதன் பிறகு உங்களால் முடியாதது என்று ஏதும் இல்லை. நல்லவற்றின் மீது உன் நினைவுகளை வைத்திரு. நினைக்கும் பொருளாகவே ஆகும் தன்மை நம்மிடம் உண்டு என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாதவைகளின் மீதும் தீயவைகளின் மீதும் உன் கவனத்தை திருப்பாதே. மகிழ்ச்சியாக இரு, தைரியமாக இரு. பொறுமையும் தூய்மையும் விடாமுயற்சியும் உன்னிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள். அப்போது நீ தேடும் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதை நீயே உணர்வாய். உன் வெற்றி பாதையை விட்டு உன்னை விலகத் தூண்டும் எதற்கும் நீ கொஞ்சமும் இடம் கொடுக்காதே. அவற்றை ஒதுக்கிவிட்டு உன் இலக்கை அடைவதில் மட்டும் எப்போதும் கவனமாக இரு. புலன் இன்பத்தையே வாழ்க்கையில் எல்லாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் விரும்புகின்ற ஒரு சொர்க்கத்தையே நீங்களும் அடைய விரும்பினால் நீங்கள் வாழ்வில் முன்னேறவே முடியாது. இன்பத்தை விட்டுவிடச் சொல்லி இங்கு எந்த தத்துவங்களும் நம்மை வற்புறுத்தவில்லை. மாறாக உண்மையான நிலையான இன்பத்தை அறிந்து கொண்டு அதை நோக்கி நகருங்கள் என்றே அது நமக்கு வற்புறுத்துகிறது. எல்லா எதிர்மறை எண்ணங்களும் நம் மனதில்தான் இருக்கின்றன. மனம் கட்டுப்பாட்டுடன் ஓரிடத்தில் அடங்கி இருந்தால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் இருக்கும் இடம் சொர்க்கமாகிவிடும். எப்போதும் எந்த சூழலிலும் உங்களுக்குள் எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் தலை தூக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். எதையும் வெறும் பரபரப்புடன் மட்டும் அணுகுவது கூடாது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இம்மூன்றினையும் பின்பற்றினால் வெற்றி சிகரத்தை எளிதாக எட்டி பிடித்து விடலாம். அறியாமைகளும் பொய்களும் உங்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அதை உடனடியாக விட்டொழிப்பதற்கு என்ன வழி என்பதை கண்டுபிடியுங்கள். அதை விட்டொழித்த பிறகுதான் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் வெளிப்படும். அப்போதுதான் வாழ்வில் நீங்கள் உயர்வடைவீர்கள்.
நாம் அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் முழுமையாக அனுபவித்து முடித்த பிறகுதான் வாழ்வில் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியும். நீங்கள் நீண்ட காலமாக வாழ்க்கையில் ஒரே இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் அனுபவிக்க வேண்டியதும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நிறையவே இருக்கிறது என்றுதான் அர்த்தம். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழிமுறைதான் இருக்கிறது. உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் அந்த வழி. புதியதாக ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போதும் சவால்களை எதிர்கொள்ளும் போதும் நீங்கள் தடுமாறாமல் இருக்க உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதை தினசரி பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களின் ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒரு விதையை போன்று உங்களுக்குள் தங்கியிருந்து பிறகு வெளிப்பட்டு அதன் பலன்களை தருகின்றது. இந்த பலன்கள் தான் நம்முடைய வாழ்க்கையையே நிர்ணயிக்கின்றது. உங்கள் சிந்தனைகள் எப்போதும் உங்கள் வாழ்வை உயர்த்துவதாகவே இருக்கட்டும். பிரச்சனைகளில் இருந்து தப்பி ஓட நினைக்காதீர்கள். பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அதை சரி செய்து வெளியில் வருவதே சாமர்த்தியம். நீங்கள் அனுபவிக்கும் துக்கங்கள் அனைத்தும் உங்களின் அறியாமையின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்பதை உணருங்கள். உங்கள் அறியாமையை போக்கி அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். அறியாமை மிக்க வாழ்க்கையானது உயிரற்ற வாழ்க்கையை போன்றது. அறியாமையில் உழல்வதை விட மரணமே மேலானது. தோல்வியை தழுவி உயிர் வாழ்வதை விட உன்னாலான முயற்சியை செய்து அதனால் மரணமே அடைந்தாலும் அது மேலானதுதான். இரும்பின் மேல் சம்மட்டி அடிக்கும் ஒவ்வொரு அடியும் அதன் உருவத்தை தீர்மானம் செய்வது போல நாம் எண்ணும் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமல்ல, எண்ணங்கள் தான் அதிக ஆற்றல் வாய்ந்தது. வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொண்டு கடந்து செல்ல விரும்பினால் இரும்பை போன்ற மன உறுதி உன்னிடம் இருந்தாக வேண்டும். மலைகளை துளைத்து செல்வதற்கான வலிமையும் உனக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்வதற்கான ஆற்றல் உனக்கு கிடைக்கும். இந்த உலகை அழகு பொருந்தியதாகவும் அவலட்சணமாகவும் காண்பிப்பது நம் எண்ணங்கள் தான். இந்த உலகம் முழுவதும் நம் மனதின் வெளிப்பாடுகள் தான். இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே சரியான வாழ்க்கையை வாழ முடியும். கடவுள் ஒரு வட்டம் போன்றவர். அந்த வட்டத்தின் சுற்றளவை யாராலும் அளக்க முடியாது. ஆனால் அந்த வட்டத்தின் மையம் எங்கும் எல்லா இடங்களிலும் அமைந்திருக்கிறது. மனிதர்கள் அனைவரும் அந்த வட்டத்தின் மையம் போன்றவர்கள்தான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பும் இதுதான். உங்களுக்குள் மையம் கொண்டுள்ள கடவுள் மீது எப்போதும் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் பெற்றுத்தரும். ஒவ்வொருவரும் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளும் வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்தே காத்து கொண்டிருந்தால் ஒருபோதும் நீங்கள் உயர்வடையவே முடியாது. கடின உழைப்பாளியின் வீட்டிற்குள் பசியும் பஞ்சமும் எட்டி பார்க்குமே தவிர உள்ளே நுழைவதற்கான துணிச்சல் எதற்கும் கிடையாது. உங்கள் உழைப்பு இந்த உலகையே மாற்றும் வல்லமை படைத்தது. திறமையை வளர்த்து பொறுமையை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். நமது பாதைகள் எப்போதும் மிக நீண்டதும் அபாயங்கள் நிறைந்ததுமாகவே இருக்கிறது. எது வந்தாலும் எதிர்த்து போராடும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதற்காகவும் மனம் தளராதீர்கள். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். குறிக்கோளை அடையும் வரை உங்கள் முயற்சியை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையையே மாற்றும் நாளாக அமைகிறது. உங்கள் வாழ்வையும் சிறப்பாக மாற்றப் போகும் நாள் விரைவில் வரும். அந்த நாளில் உங்கள் கவலைகள் அனைத்தும் மறைந்திருக்கும். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்திருக்கும். உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும். நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்கள் கைகளில் வந்து சேர்ந்திருக்கும். திருப்தியான மனதுடன் நிறைவாக வாழ்வீர்கள். இல்லங்களில் ஆரோக்கியமும் அன்பும் நிறைந்திருக்கும். இறைவனுக்கு நன்றி மட்டுமே சொல்வீர்கள். அந்த நாள் உங்களுக்கு விரைவில் வரத்தான் போகிறது. அது இன்றைய நாளாகவோ அல்லது நாளைய பொழுதாகவோ கூட இருக்கலாம். உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் நகர்ந்து கொண்டே இருங்கள். எந்த சூழலிலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காதீர்கள். மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் உங்களை வீழ்த்தப் போவதில்லை. காரணம், உங்கள் மன வலிமைக்கு பலம் அதிகம். ஊர் 1000 சொல்லும், நீ வாழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும். நீ வீழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும். ஊர் வாயை மூட 2 கைகள் போதாது. ஆனால் நம் காதுகளை மூடிக்கொள்ள 2 கைகள் போதும். எதை செய்ய வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும்.
நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலரின் நிராகரிப்புகள் தான் நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. உங்கள் பாதையில் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் நீங்கள் வெற்றி அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் மாற்றத்தின் முதல் ஆரம்பம் என்பதை உணருங்கள். கடைசி வரை உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். செயலுக்கு முன்பே விளைவுகளை பற்றி எண்ணி அஞ்சுகின்ற கோழைகளுக்கு வெற்றி என்பது வெகு தூரம்தான். எல்லாம் இழந்தாலும் கலங்காதே, வெறுமையான பாத்திரம்தான் நிரப்பப்படும். இன்றைய உங்களுடைய திறமைகளின் மட்டத்திற்கு உங்கள் இலக்குகளை குறைத்துக் கொள்ளாதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் திறமைகளை உங்கள் இலக்குகளின் உயரத்திற்கு வளர்த்து கொள்ளுங்கள். நீ சந்திக்கும் பிரச்சனைகளை துணிவுடன் எதிர்த்து நில். உன் பிரச்சனைகள் உன்னை தோற்கடிக்க ஒருபோதும் அனுமதிக்காதே. நல்ல யோசனைகள் தோன்றும் போது உடனே செய்து விடுங்கள். ஏனெனில் காலம் உங்களுக்காக காத்திருப்பதில்லை. நல்லவனாக வாழ வேண்டும் தான், ஆனால் பல இடங்களில் வல்லவனாகவும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னை ஏறி மிதித்து சென்றுவிடும் இந்த உலகம். எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்து விலகிச் சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள். அதுவே உங்களை வெற்றியாளராக மாற்றும். நேற்று நடந்ததை கடந்து செல்லுங்கள். இன்று நடந்ததை கற்றுக்கொள்ளுங்கள். நாளை நடப்பதை எதிர்கொள்ளுங்கள். 1000 பேரை கூட எதிர்த்து நில். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. உன் தோல்வியின் ஆரம்பமே அதுதான். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் எல்லையற்ற சக்திகளை பெற்றவர்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள். உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு. உன்னால் ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழு மனதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளையும் கண்டறியும். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கைதான் அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. தோல்வி உங்களை துரத்தி கொண்டே இருப்பதற்கு காரணம் உங்களின் பயமும் தயக்கமும் தான். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் காலடியில். எந்த ஏற்றத்திற்கும் ஒரு இரக்கம் உண்டு. எந்த துன்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. எந்த முயற்சிக்கும் நிச்சயம் ஒரு பலன் உண்டு. முயற்சி என்னும் படிக்கட்டில் நீங்கள் ஏற மறுத்தால் வெற்றி என்னும் உச்சத்தை உங்களால் அடையவே முடியாது. வெற்றியை அடைய நீங்கள் தோல்வியின் பாதையில் சென்றுதான் ஆக வேண்டும். நீங்கள் அடையப் போகும் வெற்றிக்கு வேறு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றிகளை மட்டுமே சந்தித்தவனின் இதயம் பூவை போல மென்மையானது. ஆனால் தோல்விகளை மட்டுமே சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானது. தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். தோல்விகள் உங்களை வலிமையாக்கவே வருகிறது. உங்களுக்கு வரும் போராட்டங்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஒருபோதும் முயற்சியே செய்யாதவர்களை விட தோல்விகளோடு போராடுபவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதை உணருங்கள். நீங்கள் தூய்மையானவராகவும் வலிமையானவராகவும் இருந்தால் தனி ஒருவராக நீங்கள் இந்த முழு உலகத்துக்கும் சமமானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி அடைவதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் மிகவும் அவசியமானது. உங்களுடைய முன்னேற்றம் என்பது மெதுவானதாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் பொறாமையை விலக்கி வையுங்கள். அப்போதுதான் நீங்கள் இதுவரையிலும் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். தோல்விகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். லட்சியத்திலிருந்து 1000 தடவை நீங்கள் வழுக்கி விழுந்தாலும், லட்சியத்திற்காக உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொண்டே முன்னேறி செல்லுங்கள். விரைவில் வெற்றியை கண்டடைவீர்கள். உங்கள் லட்சியத்தை அடைய 1000 முறை தோல்விகளை கண்டாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான அனைத்து வெற்றிகளும் அதில்தான் பொதிந்துள்ளது. துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகிக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் எல்லா துன்பங்களையும் எதிர்கொள்ளும் வலிமை மிகுந்த ஆயுதம். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் போது எச்சரிக்கையாக இரு. அப்போது நீ சிறிய அவமானத்தை சந்திக்க நேர்ந்தால் கூட அது உனக்கு மரணத்தை விட அதிக வலியை கொடுத்துவிடும். நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு.
உண்மையில் எதுவும் அறியாமல் இருப்பது அறியாமை அல்ல. எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டு காலத்தையும் வாழ்வையும் வீணாக்குவதுதான் மிகப்பெரிய அறியாமை. உங்கள் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நீங்கள் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அச்சமில்லாமலும் துணிவுடனும் செய்யுங்கள். நீங்கள் வெற்றி அடைவது உறுதி. எப்போதும் தெளிவாக இருங்கள். எந்நேரமும் உங்கள் மனம் குழப்பத்திலேயே இருந்தால் காலம் சொல்லும் எந்த அறிவுரைகளும் உங்கள் காதுகளில் விழாது. உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் வெற்றிகரமாக வாழ்ந்தீர்கள் என்பதற்கான அடையாளம். மனிதனுக்கு கஷ்டங்கள் அவசியம்தான். ஏனென்றால் கஷ்டங்களை அனுபவிக்காதவனால் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. உங்கள் இலக்கில் நீங்கள் வெற்றியடைய அதை பற்றி மட்டுமே சிந்தித்து அதையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை தோற்கடிக்க எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. என்னால் முடியாது என்று நீங்கள் தவிர்க்கின்ற ஒன்றை யாரோ சிலர் எங்கோ ஒரு மூலையில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஒருபோதும் உங்களை தோல்விகள் அணுகாது. தோல்விகளை கண்டு எதையும் பாதியில் நிறுத்திவிடாதீர்கள். திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவது அல்ல. கடவுள் உங்களை நம்பி வெற்றியை பரிசளிப்பதற்கு முன் பெரிய பரிசை கையாளும் அளவுக்கு நீங்கள் அடக்கத்துடன் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். உங்கள் தவறுகளில் இருந்தும் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நம் தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே உயர்வான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்துச் செல்லும். என்னிடம் எதுவுமே இல்லையே என்று புலம்பாதே. நீ போராட்ட களத்திற்கு செல்லும் போது கையில் ஆயுதம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. நீ உண்மையில் வீரன் என்றால் உனக்கான ஆயுதத்தை நீ செல்லும் போர்க்களத்திலேயே உன்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். உனக்கு எதிரிகள் அதிகமாகிறார்களே என்று வருந்தாதே. எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவன் முழுமையாக வாழவில்லை என்றே அர்த்தம். செயல்கள் அற்ற வெறும் வெற்று வார்த்தைகள் மதிப்பற்றவை என்பதை உணருங்கள். உங்கள் செயல்கள்தான் உங்களை உயர்த்தும். தோல்வி என்பது நீ அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கைதான். நம் தோல்விகளுக்கு முக்கியமான காரணம் எதுவென்றால் நாம் காரியங்களை செய்வதற்கு பதிலாக அவற்றை பற்றி எப்போதும் பேசிக்கொண்டே மட்டும் இருக்கிறோம் என்பதுதான். கடப்பதற்கு தடைகளும் தீர்ப்பதற்கு பிரச்சனைகளும் இல்லை என்றால் வாழ்க்கையே சலிப்பாகிவிடும். கோழைத்தனம் என்பது அனைத்தையும் பாழாக்கும். வீரம்தான் அனைத்தையும் வெல்லும். கோழைகள்தான் வன்முறையில் ஈடுபடுவார்கள். வீரர்கள் எப்போதும் சமாதானத்தைத்தான் நாடுவார்கள். துணிந்து செயல்படுபவர்களுக்கு மட்டும்தான் வெற்றிகள் கிட்டும். கோழைகளின் பக்கம் வெற்றி தலை வைத்து கூட படுப்பதில்லை.